எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 ராஜ்யசபால ஒன்று அன்புமணிக்கு ஆல்ரெடி போயிருச்சு. எனக்கு வந்த தகவலே டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா எடப்பாடி உத்தரவு குடுத்துருக்காருங்கிறாங்க. உத்தரவாதம் குடுத்துருக்காருங்க. அப்ப 2ல 2 போயிருச்சே. அப்ப எங்க தேமுதிகவுக்கு பண்றது? ஓகே. பாமகவும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பாமகல அன்புமணிங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ராமதாஸ் திமுக போவாரு. அதே மாதிரி இப்போ இவங்க தூக்கி எறிஞ்சா விஜயும் அங்கே போயிட்டாருன்னா தேமுதிகவுக்கு வேற வழி இல்லை, திமுக கூட தான் போய் ஆகணும். அப்போ தேமுதிக பாமக ராமதாஸ் தலைமையில் இங்கே போவோம். காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் திரும்பி திமுகவுடைய இருக்கும். இதே நாம் தமிழர் கட்சி பிஜேபியோடைய இதை விஜய் மாதிரியே அடிக்கிற அடி தாங்க முடியாமல் அவர்கள் அங்கே போனாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்டர். ஏன்னா அவருடைய கடுமையான எதிர்ப்பு, அதுவும் நடுவில் கூட ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறி பேரரசுனா விஜில் இந்த பாரதியாரை சப்போர்ட் பண்ணி நாளைக்கு பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட கோட்டையை இடிப்பேன்னார்ல. ஸோ அந்த டைலாகும் இப்போ பிஜேபி கூட்டணிக்கும் சிங்க் ஆகுதா? ஸோ அவங்களுக்கு தேவை அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு. நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, இவன்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குது, எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, இவன் பின்னாடி எந்த ஜாதி இருக்குது, இவன் நம்ம சேர்த்தா என்ன கணக்கு அப்படிங்கிறதில் பிஜேபி யாரையுமே விடாது. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும். இப்போ நீங்களாம் நானாக இருந்தால் கூட நாளைக்கே திரும்பி இந்த சேனலில் நம்மளுக்கு பாசிட்டிவாக வரணும், இல்லை சூர்யா நாளைக்கு பாசிட்டிவாக பேசணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எல்லா பக்கட்டும் கட்டுவான். அது மாதிரி அதிகாரம் இருக்குது, என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிற நிலையில் அவங்க தன்னுடைய முழு முயற்சியை இறக்குறாங்க.